உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். சொல்லுவோமா? உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். ஆமென். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் உங்களால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முழவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென். அலங்கார வாசலிலே அலங்கோல முழவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் உம்மாலாகும் உங்க வாழ்க்கையில ஆக வேண்டியது எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உங்களால் ஆகாதது எதுவும் இல்ல, அவரால் ஆகாதது எதுவும் இல்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஓர ஷபலதர கரல தூலரரபரலியாங்கரபரு. அப்பா இங்கே நாங்கள் துதிக்கும் போது, இங்கே உங்களை உயர்த்தும் போது, இங்கே அவரை ஆராதிக்கும் போது, இங்கே நம்மளுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ ரஷல் தேரிலி பஹாதலுனு ருகுரும்.
உங்கள் சரீரத்தில் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழணுமோ அதெல்லாம் இப்போ வெட்டுண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரத்துக்கு எதிராக எந்தெந்த சத்துருலாம் எழும்பி வருதோ அது எல்லாம் இப்போ வெட்டுண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் துதிக்கும் போது உங்கள் சரீரத்தில் எந்தெந்த நோய்கள் எல்லாம் எதிராக எழும்பி வந்து கொண்டிருக்கிறதோ அந்த நோய் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. ஓ ரஷே பிலாஹத லோங்கரி பரஹலரபா. ரியாஷா அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்த அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் இது எனக்கு அப்படின்னு அவர் எதையும் எடுத்து வைக்கல. நம்ம ஃபாதர் என்ன பண்ணாருன்னா பரலோகத்தில் இதை எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. ராஷாந்தாராமானாரா அவருக்குன்னு ஒன்று எடுத்து வைக்கல. இப்போ நம்ம யாருக்காவது எதாவது கொடுக்குறோன்னா நமக்கு பிடிச்சமான ஒரு பொருளை எடுத்து வச்சோம். இல்லை இது மட்டும் எனக்கு இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்குறேன். இந்த யூஸ் பண்ண சேரீயை கொடுப்பாங்க பற்றி, இல்லை இது நல்ல சேரீ இது இருக்கட்டும், நான் யூஸ் பண்ண சேரீ இதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, இவங்களுக்கு இதை கொடுக்குறேன். நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்போம். அந்த காட் அப்படி இல்லை, அந்த காடோட நேச்சர் அப்படி இல்லை. அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். ராஷாந்தரா மனராசே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவருக்குன்னு ஒன்றுமே வச்சல. கஷ்டம் பார்த்தார், என் புள்ள இருக்கு அதையும் கொடுத்துறேன்ட்டாரு. ராத்திரியான்டலா ஓரா சதரியாந்தராமான மற்ற எல்லாவற்றையும்னா எல்லாவற்றையும் தான் எல்லாத்தையும் கொடுத்த தெய்வம். ரோஷா உங்கள் லைஃப்ல எல்லாமே இருக்குது, இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. கடவுளுக்குரியது எல்லாம் உங்களுக்குரியதாய் மாறிவிட்டது. கடவுளுக்குரிய அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாம். ஒரு அப்பாவோட அக்கௌண்ட்ல என்ன மணி இருக்கோ அது பிள்ளைக்கு சுதந்திரம், பிள்ளையுடைய சொத்து. ஆதியாகமத்தில் 24வது அதிகாரம் 35வது வசனம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் பாருங்க, அவர் பிளஸ் பண்ணும் போது காட் உங்களை பிளஸ் பண்ண. யாராவது நம்புறீங்க கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஆசீர்வதிக்கும் போது இல்லை இந்த ஹீலிங் மட்டும் வேணாம், இந்தா வச்சுக்கோ அப்படி ஆசீர்வதிச்சாரா? இல்லை இந்த ஐஸ்வர்யம் மட்டும் வேணாம், இந்த ஐஸ்வர்யம் உனக்கு கிடையாது அப்படின்னு ஆசீர்வதிச்சாரா? இல்லை இந்த பவர், என் பவர் கொடுக்க மாட்டேன், ஐயோ என் பவர் உனக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், இதை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ஆசீர்வதிச்சாரா? இல்லை. அவர் ஆசீர்வாதத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. அவர் பிளஸ் பண்ணாரா அதில் எல்லாமே இருக்குது. ஹீலிங் இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இருக்குது, பவர் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் லைஃப் இருக்குது, எல்லாமே கிரேஸ் இருக்குது, எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸில் இல்லாததுனே ஒன்றும் கிடையாதுங்க. பிளெஸ்ஸிங் அப்படின்னாலே எல்லாமே இருக்குது. உங்கள் உடல் சரீரத்துக்கு தேவையான சுகம் இருக்குது, உங்கள் ஸ்பிரிட்டுக்கு தேவையானது எல்லாமே, எவ்ரிதிங் அந்த பேக்கேஜில் எல்லாமே இருக்குது. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க இந்த பேக்கேஜில் இது தாங்க வரும், இந்த பேக்கேஜில் இது வராதுங்க, இதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பே பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து வருங்க அப்படின்வாங்க. அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் பே பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் சிலுவையில் பே பண்ணிட்டாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ எதுக்கும் பே பண்ண வேணாம், உன்னுடைய மந்த்லி ரெண்டல்ஸை நான் பே பண்ணுறேன்னாரு, உன்னுடைய தேவைகளை நான் பே பண்ணுறேன்னாரு. நான் பார்த்தேன் ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் என்னன்னா, ஒரு அப்பா ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு பையனை கொண்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போகும்போது அவன் பே பண்ணுறதை பற்றி யோசிப்பானா? சாப்பிட்றத பற்றி தான் யோசிப்பான். ஒரு குழந்தை போது ஒரு ரெடிமேட் ஷோரூம்குள்ளே போது அது போய் நினைக்குமா நான் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்குமா? இல்லை, என் அப்பா இருக்காரு, என் அப்பா எனக்கு பே பண்ணுவார், என் அப்பா எனக்கு பே பண்ணுவார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அப்பா கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போகணும், அங்கே பே பண்ணுவார். நம்ம கண்ட இடத்துக்கு போயிட்டு அப்பா எனக்கு பே பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அப்பா எங்களை நம்ம கைட் பண்ணுறாரோ, அந்த மெய்ப்பன் நம்மளை எங்கே வழி நடத்துகிறாரோ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்க தேவையானது எல்லாத்தையும் அவர் பே பண்ணுவார். உங்கள் லைஃபுக்கு எந்தெந்த பேமெண்ட். எனக்கு இன்னொன்று சொன்னார், உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்களை மந்த்லி இன்கம் உங்களை போஷிக்கிறது இல்லை, உங்களுடைய மாத வருமானம் உங்களை போஷிக்கிறது இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், விசுவாசிங்க, மாதம் வருமானம் வந்துச்சுன்னா அது அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்கும், நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அது குறையாது, அது குறையாது. உங்கள் சேல்ரி குறையாதுங்க, அப்படியே இருக்குங்க.
அந்த அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு மாவுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. அது குறையவே இல்லை, அது குறையவே இல்லை. அது நிரம்பி 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 வழியுது. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம், அந்த 5 அப்பம் 2 மீன், அதில் பிளெஸ்ஸிங்ஸ் வரணும். ஒன்றே ஒன்று, அதை கர்த்தர்கிட்ட வைக்கணும். நம்ம லைஃப்பை கர்த்தர்கிட்ட சரண்டர் பண்ணணும். இந்த ஆசீர்வாதம், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எதையும் குறைய விடாது. உங்கள் சமாதானத்தை குறைய விடாது, உங்களுடைய பலத்தை குறைய விடாது, உங்கள் ஞானத்தை குறைய விடாது, உங்கள் பணத்தை குறைய விடாது. ஏய், அப்பமும் மீனும் எப்போ நின்றுச்சுன்னு கேட்டார். அப்பமும் மீனும் எப்போ நின்றுச்சு? அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. நான் நிப்பாட்டல, மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது. ஃபிஷ்ஷும் பிரெட்டும் மல்டிபிள் ஆகுது. சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க, திருப்தி எல்லாம் திருப்தி அடைஞ்ச உடனே மல்டிபிள் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது போதும் திருப்தி ஆயிட்டீங்க, ஸ்டாப் ஆகிடும். அது ஸ்டாப் ஆனது கூட பாருங்க, 12 சீஷர்கள் 12 கூடிய வச்சு பரிமாறினாங்கல்ல, அது நிரம்பி தான் இருந்துச்சு. இன்னொருத்தன் ஒரு பிரெட்டை எடுத்திருந்தா திரும்ப இன்னொரு பிரெட் அங்கே வந்திருக்கும். ஒருத்தவன் ஒரு ஃபிஷ்ஷை எடுத்திருந்தா திரும்ப அங்கே ஒரு ஃபிஷ் வந்திருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதையும் குறைய விடாது. அது பெருக பண்ணும், அது பெருக பண்ணும், அது பெருக பண்ணும். உங்க பலம் பெருகும், உங்களுடைய இன்கம் பெருகும், உங்களுடைய பேங்க் சேவிங்ஸ் பெருகும், உங்க ஸ்ட்ரென்த் பெருகும். வயது சென்றவனும் வாலிபன் என்னப்படுவான் இருக்கு. பலன் குறையாது, எதுவுமே குறையாது. அந்த அம்மா என்ன பாத்திரம் எங்க, பாத்திரம் இல்லை அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் பாத்திரம் இல்லைன்னு எண்ணெய் வருது, ஸ்டாப் ஆச்சு. அது வரைக்கும் எண்ணெய் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம இல்லை போதும், இது இவ்வளோ இருக்குதா, இதுக்கப்புறம் பாத்திரம் வாங்க முடியாதுங்க. எல்லா வீட்லையும் வாங்குறாங்க, பாத்திரம் வருது. அதுக்கு மேலே பாத்திரம் இல்லைன்னு தான் அது ஸ்டாப் ஆகுது. கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு தொடர்ந்து அது மல்டிபிள் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்கு. அது யார் கையில் இருக்குன்னா அவர் கையில் இல்லை, அது நம்ம கையில் இருக்கு, நம்ம கரத்தில் இருக்கு. நம்ம ரிசீவ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய தாகத்தை பொறுத்து இருக்கு. இங்கே ஆபிரகாம் சொன்ன இதை சொல்லிட்டு நான் வரேங்க, பாருங்களேன். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை சீமானாய் மாற்றும். அதில் என்னென்ன இருக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்னென்ன இருக்குதுங்களா? கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரா? ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். வெள்ளியையும் பொன்னையும், கோல்டு கொடுக்கிறாரு பாருங்க கடவுள், சில்வர் கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்னென்னங்க இருக்குங்க? ஆடு மாடு இருக்கு. போய் உடனே என்ன செய்றீங்க, ஒரு ஆடு மாடெல்லாம் வாங்கிடுறீங்க பாருங்க. போய் வீட்டில் கர்த்தருடைய ஆசை. அந்த காலத்தில் ஆடு மாடு, இப்போ ஒட்டகம் கழுதானா வெஹிக்கிள்ஸ். இப்போ என்ன, அது காரு வந்துருச்சு, வெஹிக்கிள்ஸ் ஃப்ளைட்டு வந்துருச்சு. யாரோ இல்லை, நம்ம வாங்கலாம், ஃப்ளைட்டு ஜெட்டு வாங்கலாம். கர்த்தர், நம்ம யோபை பார்க்குறோம், எத்தனை ஒட்டகங்கள், ஏன் இத்தனை ஒட்டகம், ஏன் இத்தனை வேலைக்காரங்கண்ணா? கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு பாருங்க. ஆண்டவர் முன்னாடி காட்டியிருக்கிறார். நான் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருப்பா. இதுதான் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங்ஸ்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படி, ஒரு கர்த்தரோட ஆசீர்வதிச்சா அவன் சீமானா இருப்பான், சீமாட்டியா இருப்பாப்பா. காட் பிளெஸிங்ஸை காட்டுறாரு. வெள்ளி இருக்குதான், அதில் சில்வர் இருக்குதான், அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்களாம், வேலைக்காரிகள் இருக்கிறாங்களாம், ஒட்டகங்கள் இருக்குதான், கழுதைகள் இருக்குதான். இது பிளெஸிங்ஸ். உங்களை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சீமான், நீங்கள் சீமாட்டின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் தாகம் எவ்வளோ இருக்குதோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஆசை எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் வேணும்னா அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. திருப்தி அடைஞ்சிட்டீங்க,
பிரெட் மல்டிபிள் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். சாட்டிஸ்ஃபைடு ஆகிடாதீங்க இந்த லைஃப்பில். ஆக மாட்டேன் ஆண்டவரே, நான் ஆக மாட்டேன், திருப்தி அடைஞ்சிட மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எனக்கு இருக்க உறவில், ஆசீர்வாதங்களின் மேல் இருக்கிற தாகத்தில், ஆண்டவர் மேலே இருக்கிற தாகத்தில் நான் திருப்தி அடைய மாட்டேன். நிறைய நேரங்களில் நம்ம தான் நம்முடைய மல்டிபிள் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம தான், நம்ம வார்த்தைகள் தான், நம்ம பிஹேவியர் தான் ஸ்டாப் பண்ணுது. அவர் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. இங்கே எடுங்க, வசனத்தை எடுங்க, இங்கே பாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை படிங்க. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறீங்க, ஆண்டவரே தாகமாக இருக்குன்னு கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் தாகத்தை தீர்க்கிறாரு. தாகத்தை தீர்த்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த தாகம் தீர்ந்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகிடும்? இப்போ நீங்கள் ஒரு சுகத்துக்காக போகிறீங்க. ஆண்டவரே நான் சுகமாக, ஆண்டவரே இது ஒரு டிசைர், ஒரு தாகம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் ஒரு செழிப்புக்காக போகிறீங்க, இல்லைனா ஒரு விடுதலைக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா ஆகும்? அவர் உங்கள் தாகத்தை தீர்த்துட்டு, நீங்கள் சுகத்துக்காக போனீங்களே, அந்த சுகத்துக்கான தாகம் தீர்க்கப்பட்டு அவர் என்னமா செய்கிறாரு? உங்களை ஒரு சுக நதியாக மாற்றிடுறாரு. ஹல்லேலூயா. அந்த சுகமளிக்கும் நதியாக நீங்கள் மாறிடுறீங்க. இப்போ நீங்கள் செழிப்புக்காக போகிறீங்க. ஆண்டவரே தாகமாக இருக்குது. என்ன இதில் தாகமாக இருக்க? ஆவிக்குரிய தாகமாக இருக்குது, ஆசீர்வாதத்தின் தாகமாக இருக்குது. எது வேணால் வச்சுக்கோங்க. ஆண்டோடைய வல்லமையின் மேலே இருக்கிற தாகம் எதுவாக வேணால் வச்சுக்கோங்க. ஆண்டவரே நான் உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும். ஆண்டவரே அப்படியா? வல்லமை வரங்களோட நீ ஊழியம் செய்யணுமா? அதில் நீங்கள் நதியாக மாறிடுவீங்க. ஆண்டவரே பாக்கெட்டில் காசு இல்லை ஆண்டவரே, அப்படியா? வா, பல பேருடைய பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புகிற நதியாக நான் உன்னை மாத்துறேன். என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நீங்க எதுல அவரை விசுவாசிக்கிறீங்களோ அதுல நீங்க நதியா மாறுவீங்க. சில பேர் என்ன செஞ்சிடறாங்க? ப்ராஸ்பரிட்டியில மட்டும் விசுவாசிச்சிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதுல மட்டும் நதி இருக்கும். சில பேர் சுகத்துல மட்டும் விசுவாசிப்பாங்க. ப்ராஸ்பரிட்டி ஐயோ அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பாவம் அப்படின்றாங்க. அதனால் என்ன ஆகிடுறாங்க? அவங்க அதில் மட்டும் நதியாக இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, ஒரு நதி இல்லைங்க, நதிகள் நதிகள் நதிகள், பல நதிகளா நீங்கள் ஒரு நதியாக ஓடுவீங்க. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்றீங்களா? நீங்கள் ஒரு சந்தோஷத்தின் நதியாக ஓடுவீங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுறாரு. ஏயா தண்ணீரை எங்கே ஊற்றுறீங்க? ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்தா போதும் இல்லையா? நீ குடிச்சு உன் மேலே வலிஞ்சு ஓடுற தண்ணியில், அந்த நதியில் எல்லாரும் வாழணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளையோட வாழ்க்கை. நான் ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அது ஒரு நதியாய் வாழுகிற வாழ்க்கை. அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன விளையுமோ? பொன் விளையுமா. நீங்க எங்க போனாலும் தங்கம் முளைக்குங்க, சுகம் முளைக்குங்க. நீங்க போய் அந்த நதி எங்கெங்கெல்லாம் போதும், அந்த நதி அப்படியே பாஞ்சு ஓடும். இங்க பாருங்க, அந்த நதியில இது அதாவது அவனுக்குள்ள இருந்து வருது ஜீவ நதிகள் வருது பார்த்தீங்களா? இது டெய்லி நியூ வாட்டரு. இது கடல்ல இருக்கிற தண்ணி இல்லை, குட்டையில் இருக்கிற தண்ணி இல்லை. அந்த அவன் உள்ளத்திலிருந்து அந்த நதிகள் புறப்பட்டு வருது பார்த்தீங்களா? இந்த வர நதி இது வரைக்கும் இந்த உலகம் பார்க்காத வாட்டரா இருக்கும், புதுசா இருக்கும். இந்த நதி உள்ள இருந்து பொங்கி பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த நதி இது வரைக்கும் உலகம் பார்க்காத நதி. நீங்க செழிப்புல பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் உங்கள்ட்ட வர செழிப்பு. இந்த ஹீலிங் புதுசா இருக்கும் உலகத்துக்கு, டெய்லி புதுசா இருக்கும். இது ஒரு குட்டை இல்லை, இது ஒரு குளம் கிடையாது, இது நதி. அல்லேலூயா. அவர் சொல்வார் பார்த்தீங்களா எசேக்கியேல்ல, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு இல்லை,
பாட்டு பாடினார்ல ஃபாதரு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே, மெதந்து மெதந்து மகிழனுமே. கணுக்கால் அளவு போதும் நினைச்சீங்க, அது உங்க ஆசைதான். முழங்கால் அளவு போதும் நினைச்சீங்க, அதுவும் உங்க அளவில் தான். இடுப்பு அளவு போதும் நினைச்சீங்கன்னா அதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆட்டிங்கன்னா அதோட விட்டுருவாரு. ஆனா நீந்தணும் நீந்தணும் நீந்தணும், ஆழங்களுக்குள்ள போகணும், அன்பின் ஆழங்களுக்குள்ள டீப் லெவல் போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லெவல் நீங்க போவீங்க. நீங்க எந்த லெவல் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லெவலுக்கு ஆவியானவர் கொண்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எலியா போதும் ஆண்டவரேனாரு, முடிஞ்சிருச்சு, எனக்கு போதும் ஆண்டவர் வேணாம். சிம்சோனை பார்க்குறோம். சிம்சோன் என்ன சொல்றாரு? எடுங்க நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை என்ன பண்ணாருன்னு தெரியும். இங்க பாருங்க, என் கடவுளால ஒரு கழுதையின் தாடை எறும்பை எடுத்து 5000 பேரை கொல்ல முடியும், ஆனா என் கடவுளால் எனக்கு கண்ணை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு அவர் நினைச்சிட்டாரு. என் கடவுளால நரிகளெல்லாம் பிடித்து வாலில் நெருப்பு வச்சு ஓட வைக்க என்ன முடியும், ஆனா என் கடவுளால எனக்கு கண்ணை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாரு. சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. எனக்கு கண்ணு இருந்தனால தான் நான் இத்தனை இஸ்ரவேலை ரட்சித்தேனா? என் கண்ணு இருந்தனால ரட்சித்தேனா, இல்லை என் மேல கர்த்தரின் ஆவி இருந்தனால ரட்சித்தேனா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற குறை ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு தடை கிடையாது. எனக்கு கண்ணு இல்லைங்க, இப்போ எப்படிங்க நான் போய் பெலிஸ்தரோட சண்டை போட முடியும்னா, உனக்கு கண்ணு இருக்குதோ கண்ணு இல்லையோ உன்னை பயன்படுத்த அவரால் முடியும். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? போதும் ஆண்டவரே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என் ஜீவன் சாகட்டும், ஒரே தீர்வுன்ட்டார். ஒரே தீர்வையா நான் பண்றேன். இங்க இருக்கிற 3000 பேரை நான் கொலை செய்யறேன், இவங்களை நான் பழி வாங்கணும். ஒரு தீர்வு போதும்னு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. அதே இருதயம், ஆண்டவரே திரும்ப ஜீவனை கொடுங்க, எனக்கு கண்ணை கொடுக்க உங்களால முடியும், என்னை கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீங்களே, இது வரைக்கும் செய்யாததை செஞ்சீங்களே, எனக்கு என் தெய்வத்தால் கண்ணை கொடுக்க முடியும், திரும்ப எனக்கு கண்ணை கொடுங்க, திரும்ப நான் உமக்காக வாழ்கிறேன். அப்படி இருந்தாலும் அவருக்கு கண்ணை கொடுத்துருப்பாரு. 2வது நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த கண்ணுனால நீங்கள் என்ன இஸ்ரவேலை ரட்சிக்கலை, இந்த கண்ணு இருக்குதோ இந்த கண்ணு இல்லையோ, கண்ணு இல்லாமலையும் இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க வைக்க உங்களால் முடியும் அப்படி நின்றுந்தாருன்னா நிச்சயம் அவர் இன்னும் இருந்து கண்ணு இருந்து செஞ்சிருப்பாரோ கண்ணு இல்லாமல் செஞ்சிருப்பாரோ அவர் அழைப்பை நிறைவேற்றி முடித்திருப்பார். உங்க டிசைர் என்ன? நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம்.
அனுப்பணும். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸ பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.